என் செல்ல குழந்தையே, உன்னுடைய குடும்பத் தலைவனுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிக்கலிலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும். அலட்சியப்படுத்தி என் பிள்ளை, நீ நிச்சயமாக இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாற்றிவிடாதே. என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது சட்டென்று அது என்னவென்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக நீ நிரந்தரமாக இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை எல்லாம் கடந்து வந்து விடுவாய். எத்தனையோ நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிடும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எது நடந்தால் நமக்கென்ன என்று சொல்லிக்கொண்டு என் பிள்ளை நீ ஓர் மூலையில் முடங்கி கிடப்பாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு எதையும் கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற நேரத்தில் அம்மா இதையெல்லாம் கண்டு கொண்டால் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். அதே நேரத்தில் என் பிள்ளை பல விஷயங்களை நான் கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருப்பதனால் நீ அதனை அறியாமல் இருந்து விடுகின்றாய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டு உன் மனதில் இருக்கின்ற நிம்மதி கெட்டு போய்விடும் என்பதனால்தான் அம்மா சில விஷயங்களை மறைக்கிறேன். அதை நானே சமாளித்தும் கொடுக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னுடைய குடும்ப தலைவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது என்றால் சட்டென்று அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை வந்து சேர்வதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என்ன நடந்து விட்டாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதிலிருந்து உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேனோ அப்பொழுதே உனக்கான மகிழ்ச்சியை மேலும் மேலும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் பல வந்த பிறகும் கூட, வாழ்க்கை எத்தனையோ முன்னேற்றங்களை நோக்கி நகர்ந்து சென்ற பிறகும் கூட இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மாறாமல் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில விஷயங்களை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியவில்லை. என்னென்னவோ துன்பங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்ற பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்த என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் ஒரு சிறு பிரச்சனைகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கிறாய் எனும் பொழுது இது உன் அம்மாவிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்குகின்றது. என் பிள்ளைக்கு இதனை உடனடியாக சொல்லிவிட்டோமானால் என் குழந்தை நிச்சயமாக இதிலிருந்து தனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். ஒரு குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமான ஒருவர், அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிப்பவர், அந்த குடும்பத்திற்கு ஆணிவேராக இருப்பவர் அந்த குடும்பத்தினுடைய தலைவன். மற்றவர்கள் எவ்வளவுதான் முயற்சிகளும் முன்னேற்றங்களையும் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்திருந்தாலும் இவர்கள் இருந்து விட்டாலே அந்த குடும்பத்திற்கு பெருமைதான். எப்பொழுது ஒரு குடும்பத் தலைவன் இந்த வாழ்க்கையை விட்டு செல்கின்றாரோ அத்தோடு அந்த குடும்பத்திற்கு இருக்கின்ற மதிப்பும் மரியாதையையும் சேர்ந்துதான் போய்விடும். அதை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அதனை தூக்கி பிடிக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் இருந்து அழிந்துதான் போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த குடும்பத் தலைவன் என்கின்றவர் இந்த குடும்பத்திற்கு எத்தனை முக்கியமானவர் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும். அந்த பிரச்சனைகள் என்னவென்று உடனடியாக தெரிந்து கொண்டு அதனை சரி செய்து விட வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும். தவறுகள் அவர்கள் பக்கம் இருந்தால் சொல்லி திருத்திவிட வேண்டும். இல்லை, தவறுகள் அவர்கள் பக்கம் இல்லாத பட்சத்தில் தெரியாமல் நடக்கின்ற விஷயங்கள் என்றால் அதிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள
அவர்களுக்கு தேவையான விஷயங்களில் உறுதுணையாக நிற்க எப்பொழுதுமே நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து அவர்களை நல்வழிப்படுத்தத்தான் முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களை விட்டுவிடக்கூடாது. அதனால் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க இருக்கின்ற உன்னுடைய குடும்ப தலைவனுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, ஒரு சிலருக்கு இப்பொழுது சந்தேகம் இருக்கும். இந்த குடும்ப தலைவன் என்றால் இதை கேட்கின்றவர்கள் பெண்களா, பெண்களினுடைய கணவர்களை பற்றிதான் அம்மா பேசுகிறாளா என்று. இல்லை என் குழந்தையே, இந்த குடும்பத் தலைவனானவன் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பவள் ஒரு குடும்பத் தலைவியாக இருக்கும் பட்சத்தில் அவரினுடைய கணவர் ஒருவேளை இப்பொழுது என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு குழந்தையாக அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஏதேனும் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் யார் அவர்களின் தகப்பனாக இருக்கின்றாரோ அல்லது யார் அவர்களினுடைய தாத்தாவாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த குடும்பத்தின் தலைவன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை தூக்கி நிறுத்துபவர்தான் குடும்பத் தலைவனே தவிர ஆணாக இருந்துவிட்டால் அவர்கள் குடும்பத் தலைவராக மாறிவிட முடியாது. இங்கு எத்தனையோ பெண்கள் குடும்பத் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து தனக்கு தான் மட்டும்தான் நம்பிக்கை என்று சொல்லி எத்தனையோ பெண்கள் ஒட்டுமொத்த குடும்ப பொறுப்பையும் சேர்த்து சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கின்றவரை பற்றித்தான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது இது ஆணாகவும் இருக்கலாம். யார் குடும்பத்தின் பொறுப்பை தலைக்கு மேல் தூக்கியும் என்ன நடந்தாலும் அதை தன்னுடைய பொறுப்பிலும் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் குடும்பத் தலைவன். எதற்காக அம்மா அப்படி சொல்கின்றேன்? மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நீதான் காரணம், நான் தான் காரணம் என்று சொல்லி ஒருவரின் மீது ஒருவர் பழி போட்டு தப்பிக்கத்தான் நினைப்பார்கள். ஆனால் இந்த குடும்பத் தலைவர் அப்படி கிடையாது. என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் மட்டும் எல்லாவற்றையும் தன் தலையில் போட்டுக்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி என்னவென்பதனை பற்றி மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருப்பார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான கோணத்தில் எதிர்கொண்டு ஒவ்வொரு மாற்றங்களையும் சரியான புரிதலோடு கொண்டு என் பிள்ளை நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் உன்னை நீ சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் நினைத்தது போல எல்லாம் மாறிவிடும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நம் கைகளுக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் வரை நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். என் குழந்தையே, சரி, இந்த குடும்பத்தை தாங்கி நிற்கின்றவருக்கு ஒரு சிக்கல் வருகின்றது. அது எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நீ கை கொடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும். ஒருவர் கை கொடுத்தாலே போதும், அவர்களை புரிந்து கொண்டாலே போதும், அவர்களுக்கு ஒரு துன்பம் என்ற ஒன்று வரும்பொழுது அவர்களோடு உடன் நின்று கொண்டிருந்தாலே போதும், அதுவே அவர்களுக்கு மிக பெரிய பலம். அதுவே அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான மிக பெரிய நம்பிக்கையாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட வெற்றியை ஒருவர் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு எக்காரணத்தை கொண்டும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களோடு துணைக்கு நிற்காமல் ஒதுங்கிவிடக் கூடாது. இவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பொழுதும் என் குழந்தை இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற அத்தனை பேரும் மிகுந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையினால்தான் உன்னுடைய குடும்பத் தலைவர் இப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக பெரிதாக மனம் தளரவில்லை. யாரேனும் ஒருவர் நிச்சயமாக கை தூக்கி விட்டு விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தானே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு பார்த்தோமானால் இனி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு என்ன நடக்கப் போகின்றது, என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய ஆபத்திலிருந்து அத்தனை பேரையும் காப்பாற்றப் போகின்றது.
என் பிள்ளையே, உன்னுடைய குடும்ப தலைவனுக்கு சிக்கல் என்று நான் சொன்ன விஷயம் பணத்தினால் ஏற்படக்கூடிய விஷயம். பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கலில் இவர்களுக்கும் ஒருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் உருவாக போகின்றது. இந்த பிரச்சனையை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து எல்லோரையும் மீட்டெடுக்க வேண்டும். பணம் என்ற ஒன்று எப்பொழுதுமே ஒருவரிடத்திலிருந்து பெறும்பொழுது மிகவும் அதிகமான கவனம் தேவை. அவரவர்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிவிடுவார்கள். இங்கிருக்கின்ற மனிதர்கள் ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாம் அவர்களிடத்தில் கடனை கேட்கவில்லை என்றாலும் வேண்டும் என்றே வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து அந்த கடனை கொடுப்பார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள், பின்னால் பார்த்து கொள்ளலாம், இது ஒன்றும் அவசரமில்லை, அவசியமில்லை, உங்கள் தேவைக்கு பயன்படாத இந்த பணம் எனக்கெதற்கு, நீங்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாக இருந்தால் எனக்கு போதும் என்று சொல்லிக்கொண்டு தந்துவிட்டு செல்வார்கள். ஆனால் அதற்குள் என்ன நடக்குமோ, சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன விஷயங்களை பற்றி பேசுவார்களோ தெரியாது. அடுத்த 10 நாட்கள் நீ இந்த பணத்தை செலவு செய்த 10வது நாளில் இந்த பணத்தை திருப்ப கொடுக்கும்படி உனக்கு தொந்தரவுகளை கொடுக்க தொடங்கி விடுவார்கள். அப்பொழுது நினைத்து பார்ப்பாய், இப்படியெல்லாம் சொல்லித்தானே கொடுத்தார்கள், நாம் இவர்களிடத்தில் இதை கேட்கவே இல்லை என்று சொல்லி என் பிள்ளை, நிச்சயமாக நீ வருத்தப்படுவாய். இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். என்ன நன்மை? அம்மா, இவர்கள் நம்மை நடுத்தெருவில் இழுத்துவிட நினைக்கிறார்கள், என்ன நன்மை இதிலிருந்து நடக்கும் என்று தானே யோசிக்கிறாய்? என் குழந்தையே, இத்தனை காலமும் தேனாக உன்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார்கள் அல்லவா? பண விஷயமாக இவர்களோடு உனக்கும் அவர்களுக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் தொடர்பு வந்துவிட்ட பிறகு இவர்கள் யாரென்று உனக்கு தெரிந்து விட்டதல்லவா? இவர்கள் யாரென்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து விட்டதல்லவா? இவர்களின் உண்மையான முகத்தை அழித்து பொய்யாக இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயல்லவா? இதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகத்தான் இதனை எண்ணிக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் என் பிள்ளை இவர்கள் செய்வதை கூட நீ கஷ்டம் என்று நினைக்காதே. இவர்களினுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும் என்பதாக மட்டும்தான் இருக்கின்றது. வெளியில் எவ்வளவுதான் சிரித்து பேசினாலும், எவ்வளவுதான் எத்தனையோ விஷயங்களை செய்தாலுமே, சட்டென்று நான் எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு முடித்து விடுவது கிடையாது. எல்லா நிலையிலும் இருந்து ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத விஷயங்கள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நடக்கும். அந்த நாளில் நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். எதிர்பாராத மாற்றங்களினாலும் எதிர்பாராத திருப்பங்களினாலும் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகாத ஒரு உறவு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த மனிதர்கள் அல்ல, என்னுடைய மனசாட்சி மட்டும்தான், என் மனதிற்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் என்று சொல்லிக் கொள்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை நான் அறிவேன். உன்னுடைய தலைவனுக்கு வரக்கூடிய இந்த சிக்கலிலிருந்து இவர்களை எப்படி மீட்டெடுக்க முடியும் என்று தானே யோசிக்கிறாய். பண தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அதை யாரிடத்திலிருந்து வாங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அதுபோல அந்த பணத்தை வாங்குவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும். ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து உண்மையாகவே இந்த பணத்தை நாம் இவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாமா, இது நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதனை பற்றி எல்லாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். எல்லா முடிவுகளையும் சரியாக கேட்டுவிட்ட பிறகுதான் இதையெல்லாம் நாம் செய்திட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்றால், உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை விட்டு கை நழுவி செல்லும்படி இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்வார்கள். ஆனால் இந்த மாய வலைக்குள் சிக்கிவிடாமல் உன்னை சுற்றி வந்த பல நன்மைகளுக்காக எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். இந்த விஷயத்தை என்றென்றுமே
இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் அப்படி நடந்து கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன் குடும்பத்தையும் நிச்சயமாக காப்பாற்றி விடலாம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.